السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، اقرأ باسم ربك الذي خلق. قال النبي صلى الله عليه وسلم: نعمتان لا يشبعان، طالب العلم وطالب الدنيا، وكما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோட்டீஸில் உள்ள ஒவ்வொருவருடைய பெயரையும் கூறி அவர்களே என்று அழைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் எல்லோரையும் போல் நேரத்தின் அருமை கருதி தலைவர் மற்றும் முன்னிலை வகிக்கிற நிர்வாக பெருமக்களே, முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்களே, மாணவ கண்மணிகளே, தேரெழுந்தூர் தந்த தங்கங்களே, முதல் விஷயமாக, சந்தோஷமான விஷயமாக, நீங்கள் சந்தோஷப்படுகிற விஷயமாக ஒன்றை சொல்லி உரையை துவங்க விரும்புகிறேன். 12:30 இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவேன். சந்தோஷமா? ரைட். 12:30 முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அதை உடனே ப்ரைஸ் கொடுத்து மற்ற வேலைகள் ஆரம்பிச்சிருவோம். இந்த இல்மும், இந்த இல்முக்குண்டான வெகுமதியும், இந்த இல்மு எவ்வளவு உயர்தரமானது என்பதையும் இல்மை கற்றவர்கள் பேசுவதை விட அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அதனுடைய அவசியம் புரிந்தவர்கள் பேசுவது மிகச்சிறப்பு. அந்த வகையில் தொகுப்பாளர் உள்ளிட்ட நாட்டாமைகளும் மற்றவர்களும் ஆலிம்களுடைய சிறப்பையும் இல்மனுடைய சிறப்பையும், இது எவ்வளவு அவசியமான கல்வி என்பதையும், இது எதோடு இணைந்து வருவது மிகச்சிறப்பு என்பதையும் இங்கே சொல்லி காட்டினார்கள். நாட்டினுடைய நிலையில் NCPCR என்கிற உயர்மட்ட குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பான தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் NCPCR உச்ச நீதிமன்றத்தில் மதரசா கல்விகளை, இவை முறையான கல்வி பெறுவதற்கு மதரசாக்கள் பொருத்தமற்றவை, தகுதியற்ற இடங்கள் என்று ஒரு விஷயத்தை தாக்கல் செய்கிறது. மதரசாக்களுடைய கல்வியை பொருத்தமற்ற கல்வி என்றும் அவசியமற்ற கல்வி என்றும் ஒரு நாட்டினுடைய உயர்தரமான ஒரு குழு அறிக்கை தாக்கல் செய்கிற இந்த வேளையில்தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இணைந்து, உதாரணத்திற்கு தேரெழுந்தூர் வாழ் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இணைந்து 5 தங்கங்களுக்கு நீங்கள் அறிஞர்கள், நீங்கள் பேரறிஞர்கள், நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டிகள் என்று ஒட்டுமொத்த ஊரும் இணைந்து அறிஞர்களாக இவர்களை அறிமுகப்படுத்துகிறது. இவர்கள் எந்த அளவுக்கு உயர்வுக்குரியவர்களோ அதே அளவுக்கு நான் இவர்களை பற்றி பேசுவதை விட, இவர்கள் சிறப்பை பற்றி பேசுவதை விட, இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை தருவது சிறப்பென்று நினைக்கிறேன்.
ஒரு 5 விரல்கள் சேர்ந்து கையாக மாறுகிற போது ஒட்டுமொத்த கையும் சேர்ந்து சாப்பாடு அள்ளி உள்ள வைக்கிறோம். விரல்கள் இருக்கும்போது அந்த விரல்கள் ஒரு விரல் விடுபட்டு போனாலும் கூட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், கரண்டியை தேட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆலிம்களுடைய கல்வியும் இந்த இல்மு ரஹீமி ஆலிம் என்கிற இந்த பட்டமும் உங்களுடைய கரம் வந்து சேர்ந்ததற்கு மிக குறிப்பாக 5 நபர்கள் நன்றிக்குரியவர்களாக, நன்றி செலுத்த அவசியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களே, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த கல்வியை தந்து விடுவதில்லை. அல்லாஹ் எல்லோருக்கும் இந்த அழகிய கல்வியை தருவதில்லை. அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, நல்லது செய்யணும்னு நினைக்கிறானோ அவர்களை அல்லாஹ் மார்க்கத்தினுடைய அறிஞர்களாக ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, அல்லாஹ் உங்களை இந்த கல்விக்காக, இந்த மார்க்க கல்விக்காக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவே முதல் நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது போல அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 2 ரக்காத்து தொழுது, ஷுக்ருடைய தொழுகை தொழுது, இறைவா இத்துணை ஆண்டு காலங்கள் ஓதி முடித்ததற்கு, அதற்கு வாய்ப்பளித்த உனக்கே நன்றி என்று நீங்கள் நன்றி செலுத்த முதன்மையான கடமையுள்ளவன் அல்லாஹ். 2வது, உலகத்தில் பலரும் ஆலிம்களையும் இல்மையும் தூற்றுகிற காலத்தில் சமூகத்தை கடந்து மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை தாண்டி சமுதாயத்தில் உள்ளவர்களே ஆலிம்களையும் இந்த இல்மையும் மட்டம் தட்டிய நேரத்தில், இல்லை அல்லாவும் ரசூலும் காலல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற நாவு எத்துணை வியாக்கியானம் பெற்ற நாவுகளை விட, தமிழை மிக சரியாக உச்சரிக்கிற நாவுகளை விட, மிக பெரும் கவிஞர்களை விட, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதுகிற, அல்லாஹ்வுடைய நபியினுடைய ஹதீஸுகளை மொழிகிற இந்த நாவுக்குத்தான் சக்தி அதிகம். இந்த நாவுதான் சிறப்புக்குரிய நாவு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உடலெல்லாம் புண்ணால் பூத்த போது, இறைவா நாவையும் கல்வையும் விட்டுவிடு, உன்னை திக்ரு செய்வதற்கு என்று வேண்டினார்களே, அதுபோல எவ்வளவு சிறப்பு பேச்சாளர்கள் இருந்தாலும், எவ்வளவு சிறப்பான நாவுகள் இருந்தாலும், பிறரை புகழ்ந்து பிறருடைய பணத்திற்காக, காசுக்காக, பிறருடைய சந்தோஷத்திற்காக, பதவிக்காக பிறரை தூற்றுகிற நாவுகளுக்கு முன்னிலையில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவன் தந்த வேதத்தையும் அவன் ஹபீபினுடைய ஹதீஸுகளையும் மொழிகிற இந்த மாவுக்குத்தான் சிறப்பதிகம் என்பதை புரிந்து உணர்ந்து இந்த காலகட்டத்திலேயும் இறை கல்வியை கற்பதற்காக உங்களுடைய காலங்களை கொட்டி, காலங்களை கொடுத்து இந்த ஆலிம் சனது நிறைவு பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறீர்களே, உங்களுடைய முயற்சி 2ஆம் நன்றிக்குரியது. ஏன்னா மனசு ரொம்ப மோசமானது. மனசு ஒரு குரங்கும்பாங்க, அது ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. மதரசால ஆரம்பிச்சு முடிச்சவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் 1வது சுமரால எத்தனை பேருன்னு அசத்துல கேட்டு பாருங்க. 25 பேர் அப்படிங்களாம், 30 பேருன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பட்டம் வாங்குறது எத்தனை பேருன்னு பாருங்க, 2 பேரு 3 பேரும்பாங்க. ஆரம்பத்தில் இருந்தது கடைசி 5 ஆண்டுக்குள் 7 ஆண்டுக்குள் ஏன் குறைஞ்சி போச்சுன்னா, அவ்வளவு லேசானதல்ல இந்த இல்மை நிறைவு செய்வது. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ குழப்பம் பண்ணுவான் ஷைத்தான். எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் ஷைத்தான் கெடுப்பதற்குண்டான வழிகளை ஏற்படுத்துவான். அத்தனையும் மீறி அல்ஹம்துலில்லாஹ் தாடியும் தொப்பியும் தீவிரவாதிகளின் அடையாளம் என்று சொல்லி ஏர்போர்ட்டுக்கு போக முடியல, பொதுவெளியில் நிற்க முடியல என்று எத்தனையோ பேர் குறைபட்டு கொண்டிருந்த நேரத்தில் தாடியும் தொப்பியும் தான் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் பொருத்தம் என்றால், இந்த உலக மக்களுடைய நாவுகளுக்கு, இந்த உலக மக்களுடைய வாழ்த்துக்களை விட இறை வாழ்த்து, நபி வாழ்த்தே எனக்கு தேவை என்ற ஆசையோடு நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த நிலை, இறைவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட நிலை, இந்த முயற்சி 2ஆம் நன்றிக்குரியது. 3வது நன்றிக்குரியவர்கள் உங்களது பெற்றோர்கள் அல்லது உங்களுக்கு தூண்டுதலாக இருந்த உறவுகள். பெற்றோர்களை இல்லாதவர்கள், பெற்றோர்கள் ஒருவை பெற்றவர்கள் அல்லது அந்த கராபத் உறவுகள், மாமா தான் எங்களை ஓத வச்சாரு, எங்கள் மச்சான் தான் மதரசாவுக்கு அனுப்பி வச்சாரு, எவ்வளோ பேரை நீங்கள் கேட்க முடியும்?
அந்த உறவுகளுடைய முழு சப்போர்ட்டிங். அவங்க நீங்க ஓதிட்டு இருக்கும் போது இடையிலேயே இதெல்லாம் வேணாடா, இதெல்லாம் செட் ஆகாது, நீ சம்பாதிக்கணும்னா இதுதான் வழி, இதுதான் ரூட்டு, பேசாம 4 தடவை சஃபர் போயிட்டு வா, எங்கேயாவது போயிட்டு வந்தா 2 வீட்டை வாங்கிடலாம், 4 காரை வாங்கிடலாம், உலகத்துல செட்டில் ஆகிடலாம். ஆலிம்சா ஓதினா செட்டில் ஆக முடியாது. அல் உலமாவு வரசத்துல் அன்பியான்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உலமாக்கள் எல்லாம் நபியினுடைய வாரிசுகள்னு சொன்னாங்க. வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை மட்டும் சுமப்பதற்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீனை பாதுகாக்கவும். அதனால கஷ்டங்களும் சிரமங்களும் இந்த இல்மை பெற்றவர்களுக்கு, இந்த இல்மை கற்றவர்களுக்கு சகஜம். போக போக பழகிடும் அப்படிம்பாங்களா இல்லையா? அது மாதிரி இதில் அதெல்லாம் பழகிடும். சிரமங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அத்துணை சிரமங்களையும் அத்துணை கஷ்டத்தையும் பொறுத்து தான் இந்த ஆலிம் என்கிற சனது, இந்த பட்டயம் உங்களுடைய கைகளில் கிடைக்கிறது. அதற்கு மிக மிக ஒத்துழைப்பாக உதவியாக இருந்தவர்கள் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பெற்றோர்கள். மறந்துவிடக்கூடாது. என்றும் அவர்கள் நன்றிக்குரியவர்கள். அன்றியோடு அவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். 4வது, உங்களுக்கு இந்த புனிதமான இல்மை போதித்து தந்த ஆசிரிய பெருந்தகைகள். உயிர் போகும் வேளையில் கூட ஆசிரிய பெருந்தகைகளுக்கு உண்டான துஆவை மறந்துடக்கூடாது. அதனால் தானோ என்னவோ கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயும் அல்லாஹும் மக்ஃபிர் லில் வலதைன் கேட்கிறது போல, யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுகளுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று ஒவ்வொரு தொழுகையிலேயும் அத்தஹியாத்தில் கேட்க வேண்டியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு அலிஃப் பாத்தா சொல்லி தந்த ஆசிரியர் உட்பட நம்முடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும், கடமையான தொழுகை மட்டுமல்லாமல் நஃபீலான உபரியான அனைத்து வணக்கங்களிலேயும் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் துஆ செய்கிறோம். விரும்பி அவர்களுக்கு துஆ செய்கிற, அவர்களை சந்தோஷப்படுகிற, வாழுகிற காலத்தில் நம்முடைய ஆலிம் பெருந்தகைகளை, நமக்கு ஓதித்தந்த உஸ்தாதுமார்களை, நமக்கு ஓதித்தந்த ஆசிரியர் பெருந்தகைகளை மதிக்கிற, மரியாதை செய்கிற, அவர்களுடைய துஆவை பெற்றவர்களாக நம்முடைய வாழ்வு கழிய வேண்டும். அவர்கள் இல்லையானால் இந்த பயன்மிக்க கருவி, இந்த உயர்தரமான கல்வி நம்மை வந்து சேர்ந்திருக்க முடியாது, நமக்கு கிடைத்திருக்க முடியாது. எனவே அவர்களும் அப்படித்தான். பல தியாகங்களுக்கு மத்தியில் சம்பளம் எவ்வளோன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அது சாதாரணமாக இன்னைக்கு காலேஜ் முடித்த பையனுடைய சம்பளத்தை விட மிக குறைவானதாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான், கஷ்டத்தோடு தான் அவர்களும் ஓதி கொடுப்பாங்க, சிரமத்தோடு ஓதி கொடுப்பாங்க. ஆனாலும் தன்னுடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் எந்த சடைவும் ஏற்படாமல் கொடுக்குற காசுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. கொடுக்குற காசை விட ஓவராக வேலை செய்வாங்க. அது அஜத்மார்களுடைய பழக்கம். வந்தாச்சு ஓதி கொடுக்கணும்னு வந்தாச்சு, சம்பளத்துக்காக ஓதி கொடுக்குறோம் இல்லை, அதை தாண்டி ஏன் புள்ள நான் ஓதி கொடுக்குற என்னுடைய மாணவன் நாளைக்கு அவன் என்ன அமல் செய்கிறானோ அந்த அமலுடைய கூலி எனக்கு கிடைக்குது. நான் இறந்த பிறகு, வஃபாத்தான பிறகு, என்னுடைய உடலை மண்ணறைக்குள் புதைத்து விட்ட பிறகு கூட நான் ஓதி கொடுத்த ஒரு மாணவன் எனக்காக துஆ செய்கிற போது, அவன் ஒரு மார்க்க சட்டத்தை எடுத்து நடக்கிற போது, அவன் மார்க்கத்தின் வழிகாட்டுகிற போது, அந்த நன்மை கபருக்குள் இருக்கிற எனக்கு கிடைக்கிறது என்கிற போது யாராவது காசுக்கு கூலிக்கு மாரடிப்பாங்களா? அதனால கூலிக்கு மாரடிக்கிற வேலை செய்யாமல் உண்மையிலேயே இஹ்லாஸாக அல்லாஹுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆலிம் பெருமக்கள் உங்களுக்கு இந்த கல்வியை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஷுக்ருக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள். மட்டுமல்ல, 5வதாக யாரெல்லாம் ஜாமியா ரஹீமியா என்கிற இந்த அரபு கல்லூரி இத்தனை ஆண்டு காலங்கள் மிகச்சிறப்பாக நடப்பதற்கும் 97 ஆலிம் ரஹீமிகள் உருவாகி நாடு முழுவதும் மார்க்க சேவையாற்றுவதற்கும் யாரெல்லாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்துணை பேரும் நன்றிக்குரியவர்கள். உங்களுடைய துஆவில் நீங்கள் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய மௌத்து வரைக்கும் உண்டான நேரம் வரைக்கும் இந்த மக்களுக்காக, நமக்காக யாரெல்லாம் துஆ செய்தார்களோ அவர்களுக்காக,
யாரெல்லாம் நமக்கு உணவாகவும் உடையாகவும் நமக்கு ஆக்கம் கொடுத்தார்களோ, ஊக்கப்படுத்தினார்களோ, இம்மதரசா சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அவர்களை கடைசி மூச்சு வரை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கடைசி மூச்சு வரை அவர்களுக்காக துஆ செய்கிற கடமை, நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும். 5 விரலில் ஒன்றை நீங்கள் இழந்தாலும் கூட நிச்சயமாக அது கை என்பதில் இழப்பை ஏற்படுத்தும். முழுமையான கையாக அது இல்லாமல் போய்விடும். எனவே இந்த 5 விஷயத்திலேயும் நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்கள், நன்றிக்குரியவர்களாக இருங்கள். வெறுமனே உதவி செய்வதென்பது சாதாரணமானதல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு நாம் செய்கிற ஏதாவது ஒரு சிறு உதவி அவனுக்கு பிடிச்சிச்சுன்னா போதும், நாம் செய்கிற எல்லா பாவத்தையும் மன்னிச்சு நம்மளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உயர்தரமான சொர்க்கத்திற்கு காரணமானவர்களாக ஆக்கிடுறான். என்னுடைய வார்த்தையாக இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை உங்களுக்கு அப்படியே தருகிறேன். நாம் செய்கிற உதவி, இந்த மாணவர்களுக்காக, ஆலிம்களுக்காக நாம் செய்கிற உதவி நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்பதை தாண்டி என்ன நன்மையை பெற்றுத்தரும்? எல்லாரும் சும்மா நல்லது 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 அப்படின்னு பேசினா என்ன நல்லதுன்னு யாராவது ஒருத்தராவது பேசணும்ல, சொல்லணும்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஆன தாலிபல் இல்மி ஃபகத் அஹப்பல் அன்பியா வ கான மஅஹும். யார் ஒரு தாலிபுல் இல்முக்கு, இல்மை கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனுக்கு உதவி செய்வாரோ அவர் நபிமார்களை நேசம் கொண்ட கூட்டத்தில் உட்படுத்தப்படுவார். வைன்னலி தாலிபில் இல்மி ஷஃபாஅத்தின் க ஷஃபாஅத்தில் அன்பியா. நபிமார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷஃபாஅத்துடைய உரிமை கொடுப்பது போல தாலிபுல் இல்மாகிய இல்மை கற்ற ஆலிம்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷஃபாஅத்தின் உரிமையை தருவான். இந்த ஷஃபாஅத்தை அவர்கள் வெறுமனே தன்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் செய்ய மாட்டாங்க, தான் குடும்பத்துக்கு, அத்தாவுக்கு, அம்மா, அப்படி அல்ல. அதுவும் இந்த ஷஃபாஅத்து யார் நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டதோ அவர்களை நரகத்திலிருந்து எடுத்து சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிற பவர் இந்த ஆலிமுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆலிமை நோக்கி, நீங்க அமல் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க இல்மை கற்றிருக்கிறீர்கள், நீங்க சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவான். அப்ப இவர் சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ், நான் ஷஃபாஅத்து செஞ்சேன், அவங்களெல்லாம் நீ அனுப்பிட்ட, ஆனா இன்னும் சிலர் அதோ நரகத்துல இருக்கிறாங்க ரப்பே, அவங்க நரகத்துல இருக்கும்போது நான் எப்படி சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்க முடியும்னு வாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பானா, யார் அவங்க? அதோ இருக்கிறார்ல, அவர் எனக்கு சோறு போட்டவர், இந்த இருக்கிறார்ல, இவர் எனக்கு ஆடை தந்தவர், இதோ இருக்கிறாரு, இவர் எனக்கு கல்விக்காக உதவி செய்தவர் என்று அவர்களை யார் எப்படியெல்லாம் உதவினோமோ அவர்களை இவர்கள் அடையாளம் காட்டுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்திலிருந்து அவர்களை எடுத்து சொர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்று மட்டும் ஸல்லல்லாஹு சொல்லல. வலஹு ஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸி அல்ஃபு கஸ்ரிம் மின் தஹப். நாம் செய்கிற உதவி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கம்போ, சொர்க்கத்திலேயே உயர்தரமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்கத்தினால் ஆன 1000 கோட்டைகளை யாருக்காக, எந்த தாலிபுல் இல்முக்காக உதவி செய்தோமோ அந்த உதவியாளர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. வஃபி ஜன்னத்தில் ஹுல்த் மிஅத்து அல்ஃபி மதீனத்தின் மின் நூர். ஜன்னத்துல் ஹுல்த் என்கிற சொர்க்கத்தில் 1,00,000 நகரங்களை, வீட்டை அல்ல, கோட்டையை அல்ல, ஊரையே தருவான். அந்த ஊர் எப்படி இருக்கும்? மின் நூர், பிரகாசமான ஒளிமயமான 1,00,000 ஊரை, மதீனாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். வஃபி ஜன்னத்தில் மஅவா 80 தரஜத்தன் மின் யாக்கூத்தத்தின் ஹம்ரா. சிகப்பு நிற மரகத கற்கள் பொறிக்கப்பட்ட 80 உயர்தரமான அந்தஸ்துக்களை ஜன்னத்துல் மஅவா என்கிற சொர்க்கத்தில் யார் இந்த இல்முக்கு உதவிகரமாக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்குவான். சரி, இதெல்லாம் யாரு செஞ்சா? ஒரு ஆலிமை முழுசா வளர்த்திருந்தா, ஒரு ஆலிமுக்கு உண்டான முழு செலவையும் ஏற்றிருந்தா, அப்படியா? அதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார்கள். வலஹு பிகுல்லி திர்ஹமின் அன்ஃபகஹு ஃபீ தலபில் இல்மி ஹூரன் பிஅததின் நுஜூம் வ அததில் மலாயிகா. ஒரே ஒரு திர்ஹத்தை இந்த இல்முக்காக, இல்மை கற்றவர்களுக்காக ஒருவர் செலவு செய்திருப்பாரேயானால் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவு, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அளவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தில்
ஹூருல் ஈன் என்கிற கன்னிகளை தருவான். இன்னும் வாசிச்சுட்டே போவா, 12வதுல முடிக்கணும். அப்படித்தான் ஆசையா இருக்கு, எனக்கும் ஆசையா இருக்கு, உங்களுக்கும் ஆசையா இருக்கு. ஆனால் நேரம் ஒத்து வராது. எவ்வளோ பெரிய பேச்சாளர் இருந்தாலும் சரி, அவருக்கு அழகு என்ன தெரியுமா, நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது நான் முடிச்சிடணும். பேசிக்கிட்டே இருந்து எப்பயா முடிப்ப அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நம்மள்கிட்ட விஷயம் இருந்தாலும், அது எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் எடுபடாது. அது முறையும் அல்ல. ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு சரியான நேரத்தில் முடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆரம்பிக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அதனால சரியான நேரத்தில் முடிக்கணும். இவ்வளவு உயர்தரமான விஷயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பிறகு என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க இப்ப முடிஞ்ச உடனே பிரைஸ் எல்லாம் கொடுப்போம், கொடுத்து முடிச்ச உடனே சாப்பாட்டுக்காக போவீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ்யூ தந்தாங்கன்னா கையை தொடச்சிட்டு வெளியே போய்கிட்டே இருப்போம், போகக்கூடாதுங்கிறாங்க. மன் சாஃபஹ தாலிபல் இல்மி ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலன்னார். எந்த ஒரு மனிதன் ஒரு மாணவரிடத்தில், கல்வியை தேடுகிற ஒரு ஆலிமிடத்தில் முசாஃபகா செய்வாரோ அவருடைய உடலை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விடுவான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைன்ன தாலிபல் இல்மி இதா மாத்த கஃபரல்லாஹு லஹு வலிமன் ஹலர ஜனாஸத்தஹு. ஒரு ஆலிம் இறந்து போனால் அவருக்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்குண்டான மன்னிப்பை வழங்குகிறான். யாரெல்லாம் அந்த ஆலிமுடைய ஜனாசாவில் பங்கெடுத்தார்களோ அவர்களது பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இவ்வளவு உயர்தரமான அந்தஸ்துக்குரிய இந்த இல்முக்கு செய்கிற உதவி சாதாரணமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி சரியாக முடிப்பேன். ஒரு விபச்சார பெண்மணி, மோசமான பாவம் செய்தவள், அவ தண்ணி குடிக்கிறதுக்காக தாகமா வந்தா. அப்ப மார்க்கத்தில் மிக வெறுக்கப்பட்ட ஐனுன் நஜீஸ், முழுக்க முழுக்க அசுத்தம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு நாய் தண்ணீர் தாகத்தால் நாக்க தொங்க போட்டு கீழே நிக்குது. இந்த பெண்ணு தான் குடிக்கிற தண்ணியில கொஞ்சத்தை அந்த நாய்க்கு ஊற்றினால் அல்லாஹ்வுக்கு இந்த தர்மம் பிடித்திருந்தது, இந்த சதக்கா பிடித்திருந்தது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செயலால், இந்த ஒற்றை செயலால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவளது எல்லா பாவங்களையும் மன்னித்து அவளை சுவனவாதியாக மாற்றினான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம் செய்கிற எந்த தர்மம் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று தெரியாது. நாம் செய்கிற எந்த சதக்கா நம்முடைய சொர்க்கத்திற்கு காரணமாக இருக்கும் என்று தெரியாது. முழுக்க முழுக்க நன்மையே நிறைந்திருக்கிற இந்த தாலிபுல் இல்முகளுக்கு, இந்த கல்வியை கற்றுக்கொள்கிற ஆலிமுக்கும் ஆலிமை சார்ந்த நிறுவனத்துக்கும் நாம் செய்கிற உதவி நிச்சயமாக நாளை மறுமையில் சந்தோஷத்தை தருகிற உதவியாக, நிம்மதியை தருகிற உதவியாக, நரக வெற்றியை, விடுதலையை தருகிற உதவியாக நிச்சயமாய் அமையும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய நல்ல குணம் படைத்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மதரசாவினுடைய முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருந்தகைகளுக்கும் நிர்வாக பெருந்தகைகளுக்கும் திரளாக கலந்திருக்கிற ஆலிம் பெருமக்களுக்கும் தேரிழந்தூர் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.